Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவா கேக். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படினா 1 கப் ரவை, 1 கப் சர்க்கரை, 2 ஏலக்காய் போட்டு மிக்ஸில நல்லா blend பண்ணி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் 1/2 கப் கர்டையும் 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் அதை மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச ரவை சுகரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதிலே 1 கப் மைதா 1 கப் வீட் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். எனக்கு தாங்க முடியலையே. இது என்னது? ஐயோ, அது கூடயே கொஞ்சோண்டு சோடா மாவு, அதுக்கடுத்து கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர், ஊர் சுற்றி போட்டு பேக்கிங் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கெட்டியானே கொஞ்சம் பாலை ஊற்றி நல்லா கரைக்கிற மாதிரி இது பண்ணுங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு வரணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா மில்க் ஆட் பண்ணிக்கிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால். பேட்டரும் மில்க்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும். பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இது வந்து பேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கேக் செய்ய போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் கீ தடவிக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு கீ தடவி வச்ச பாத்திரத்தில் கொஞ்சோண்டு கோதுமையை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். டஸ்ட் பண்ணிக்கணும். கோதுமை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச மிக்சர் இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா குக்கரை ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்லேயே வச்சுருந்தோம் ஹீட் ஆகுறதுக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த இதை போட்டுட்டு நம்ம வச்சுருந்ததை தூக்கி உள்ளே வைக்க போகிறோம். வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 35 to 40 minutes நல்லா வேகட்டும். மூடியை பூட்டிட்டு விசில் வைக்காமல் ஒரு 30 to 45 minutes நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நைஃபை வச்சு கார்னர்ஸில் கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கவுத்தி 2-3 தட்டு தவுத்தி ஸ்லைஸாக போட்டு சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ்.